அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணலையா? மீட் பண்ணல. மேரேஜ் லைஃப் பிரேக் ஆனா அந்த பொண்ணோட நிலைமை நிஜமா பாவம் வசந்தி. பாவமா? அப்ப ஏன் நிலைமை? உனக்கு என்ன வந்துச்சு? நீ இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்குவ. அப்படியா? பண்ணிக்கவா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? குடி குடி. சாரி. இப்படிதான் இருக்கும். சரி, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி என்ன பத்தி சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்களான்னு கேளு. ஏய், நீ ரொம்ப டூ மச் பா. என்ன குறைச்சல் உனக்கு? அப்படியா? அவ்வளவு அழகா இருக்கனா? சரி, ஃபோன் பண்ணு. யாருக்காவது ஃபோன் பண்ணு. ஹாய் சந்தியா. ஹாய் ரம்யா. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. எப்படி இருக்க? ஒன்னும் இல்லடி, லைஃப் இஸ் டூ போரிங் தெரியுமா? என்னாச்சு? இன்னும் கமிட் ஆகலையா? இல்லடி, எவனும் கிடைக்கல. ஹே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். ஹேண்ட்ஸமா இருப்பான். 6 feet height, well settled. ஹே, ப்ளீஸ் ப்ளீஸ் டி, கொஞ்சம் அவர் நம்பர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு ப்ளீஸ். வேணா நான் அனுப்புறேன். ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னடி? அது he is already married. ஆனா இப்போ டைவர்ஸ் கூட ஆயிடுச்சு. அதனால உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. கொன்னு போட்டுருவேன் உன்னையும் அவனையும். என்ன பத்தி நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? ரெண்டாம் தரமா போற அளவுக்கு எனக்கு என்னடி குறைச்சு? அவ்வளவு ஃபீல் பண்ணா நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. வேடி போன. என்ன பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க சந்தியா. உனக்கு எந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லவே இல்லையே. உன்ன மாதிரி இருந்தா கூட ஓகே. நீ மட்டும் கிடைச்சா கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவ. மிஸ் பண்ணிட்டேன்ல கார்த்திக். கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு சந்தியா. ஆனா வசந்தி இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பியோ? அவ கிடக்குற பைத்தியக்காரி. உனக்கு அஃபேர்ஸ் இருந்து பொறுப்பு இல்லாம சுத்தி இருந்து கெட்ட பழக்கங்கள் இருந்து உன்னை விட்டுட்டு போயிருந்தா நியாயம். குடும்பத்துல பொறுப்பில்லாத புருஷனா இருந்து அவ கஷ்டப்பட்டிருந்தா அதுக்காக வருத்தப்படலாம். உன்ன மாதிரி நல்ல மனுஷன் கூட இருக்க அவளுக்கு என்னமோதான் கொடுத்து வைக்கலான்னு தோணுது. சந்தியா, சந்தியா. சாரி, ரொம்ப டயர்டா இருந்துச்சு, தூங்கிட்டேன். என் வீடுதான். எங்க அப்பா அம்மா இன்ட்ரோ பண்ற. இப்ப எதுக்கு? ஏய், பரவாயில்ல, வா வா சொல்றேன். வா சந்தியா. அம்மா, 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 இவதான் சந்தியா. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? எப்படி இருக்க உங்க மருமக? என்ன காதலிக்கிற பொண்ணு, என்ன புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு. நீங்க தான் எங்க மேரேஜை பத்தி அவங்க வீட்டுல பேசணும். நீ என்ன சொல்ற கார்த்திக்? உனக்கு எனக்கும் மேரேஜா? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல சந்தியா. நான் உன்கிட்ட சொன்னதும் உண்மைதான். அது என் ஃப்ரெண்டோட லைஃப். ரவிது என்னது இல்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு என் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்தா. நான் தான் பக்கத்துல இருந்து அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சேன்.
அவளை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்டா. நாங்க சரியான ஜோடி இல்ல. என்னடா ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா இருந்தீங்க? அது என்ன பத்தி அவளும் அவளை பத்தி நானும் சரியா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடிடா. அப்போ இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? என் கடமை எதையும் செய்யக்கூடாதுன்றா. நீ எனக்கு பாரமா இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. இந்த உலகத்திலேயே பெரிய அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமாடா? லவ் பண்ண பொண்ணை விட தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட வைஃப் கிடைச்சவன் தான். ஒருத்தரை ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலதான் அப்பல இருந்து எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் கல்யாணம் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா உன்னை பார்த்தப்பவே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் மாதிரியும் நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ண அப்படி நடந்துப்பேன் இப்படி நடந்துப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன், நீ தான் என் உலகம்னு உன்னை எதிர்பார்க்க வச்சு நான் லவ் பண்ண வச்சிருப்பேன். ஆனா அதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அதனாலதான் இந்த நாடகமே. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன், என் ப்ரிஃபரன்ஸ் என்ன, என் டைமிங்ஸ் என்ன, என் லைஃப் ஸ்டைல் என்ன, இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லிட்டேன். என்னோட அதிர்ஷ்டம் நீயும் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற சந்தியா? ஸ்டாப் த கார். நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். கார்த்திக், ஸ்டாப் த கார். என்னாச்சு சந்தியா? டெஸ்ட் பண்ணி பாக்குறியா கார்த்திக்? என்ன ஒரு பொண்ணு எதை வேணாலும் பொறுத்துக்குவா, ஆனா அவளை ஏமாத்தினா மட்டும். ஏமாத்தனா? What do I mean? இந்த 3 நாளா நீ என்ன ஏமாத்திருக்க. நீ சொல்றத கேட்டு உன் மேல துளி கூட டவுட் வரல கார்த்திக். அவ்வளவு அழகா நடிச்சிருக்கல. உன்னை பார்த்ததுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சதும் அப்படியே நொறுங்கி போயிட்டேன் தெரியுமா? உன் வைஃப் பத்தி சொன்ன போது ஐயோ அந்த இடத்துல நாம இருந்தா இவனை எவ்வளவு நல்லா பார்த்திருந்திருக்கலாம்னு ஏங்குன. இப்ப அது எல்லாத்தையும் பொய்யுங்கிற. என்ன சந்தியா, நான் இதெல்லாம் சொன்னது உன் நல்லதுக்காக தான். ஏன் நல்லதுக்கா? நாளைக்கே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் கழிச்சு, சாரி சந்தியா, நீ எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஜஸ்ட் ஒத்து வரவையா நான் சோதிச்சு பார்த்தேன், இது எல்லாமே டிராமா தான் அப்படின்னு சொல்லிட்டா. சந்தியா, இதெல்லாமே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கதா. சரி, என்ன பத்தி புரிஞ்சுக்கதான் வந்தேங்கிற. அப்படி என்னத்தை தான் புரிஞ்சுக்கிட்ட சந்தியா? அது நான் சொல்லட்டுமா? இவ ஒரு எமோஷனல் ஃபூல், பைத்தியக்காரி. இவ எதை சொன்னாலும் நம்பிடுவா. இவள லைஃப் பூரா எப்படி வேணா ஏமாத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்ட இல்ல கார்த்திக்? சந்தியா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில அவங்களுக்குள்ள காதலே இல்லைனாலும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போனாலும் பரவாயில்ல. ஆனா நீ என்னோட இமோஷன்ஸோட விளையாடிட்ட. அதத்தான் என்னால தாங்க முடியல. பொண்ணுங்க எதிர்பார்க்கறது கிளாரிட்டி கிடையாது, நம்பிக்கை. அது உன் மேல இருந்துச்சு, இப்ப சுத்தமா போச்சு. உன்னை மறக்கிறது எனக்கு கஷ்டம்தான். ஏன்னா உன்ன மாதிரி எனக்கு நடிக்க வராது. பட் மறக்கதான் போறேன். I hate you. சந்தியா, சந்தியா ப்ளீஸ். எப்படிமா இருக்க? ஃபாரின்ல இருக்கிறவங்க கண்ணு, ஃளைட்ல இருக்கிறவங்க கண்ணு, ஊர்ல இருக்கிறவங்க கண்ணு, உங்க அப்பாவுடைய கண்ணு, எல்லா திருஷ்டியும் ஒழியணும். ஏன் திருஷ்டி என்னடி? பின்ன மத்தவங்களை விட உங்க கண் திருஷ்டி தான் ஜாஸ்தி. ஆஹா, எப்படிமா இருக்க? என்னடி எல்லாத்துக்கும் இப்படி அப்படின்னு தலையாடுற? கொஞ்சம் வாயை திறந்து பேசு. ஃபாரின் போன உடனே தமிழையே மறந்துட்டியா என்ன? முதல்ல நீ உள்ள போமா. உங்க அம்மா எல்லாத்தையும் இங்கே கேப்பா போல இருக்கு. போ போ போ, உள்ள போ. என்ன மேடம், என்னமோ பேசணும், நல்ல முடிவு எடுக்கணும், சஜஷன் வேணும்னு கேட்ட? ஒண்ணும் இல்லம்மா. பரவாயில்ல சொல்லுமா. ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல, என்ன தொந்தரவு பண்ணாத. இங்க பாரு, நான் உனக்கு அம்மா மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஒரு அம்மா கிட்டயோ ஃப்ரெண்டு கிட்டயோ பிரச்சனையை ஷேர் பண்ணிக்கலன்னா அது உனக்கு தான் சங்கடமா போயிடும்.
என்னாச்சுமா? என்ன நடந்துச்சுமா? அவன் என்ன ஏமாத்திட்டாமா. சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? அம்மா, ஒரு அம்மாவா ஃப்ரெண்டா எனக்கு எது சரியா இருக்குன்னு உனக்கு தோணுதோ அதையே செய்மா. டே கார்த்திக், நான் வேணா சந்தியா கிட்ட பேசி பாக்கட்டா? வாடா, அட வாடாங்கறல. கூச்சமா இருக்குது அத்தை. வரேன். சந்தியா, யாருன்னு தெரியுதா? ஏய், நீங்க கௌதம் மாமா தானே? எப்படி இருக்கீங்க? அத்தை, சந்தியா என்ன ஞாபகம் வச்சிருக்கா அத்தை? நீ ஒண்ணு பயப்படாதம்மா, அவனுக்கு பித்து பிடிச்சிருக்கு. பித்தா? அந்த பித்து பேரு சந்தியா. 24 மணி நேரமும் சந்தியா சந்தியா சந்தியா. சந்தியா எழுந்திருச்சுதா, சந்தியா டீ சாப்பிட்டுதா, சந்தியா காலேஜுக்கு போச்சா, சந்தியா சாப்பிட்டுதான்னு அப்பப்பா என் உயிரை வாங்குறான். அது மட்டும் இல்ல, உனக்கு அப்பப்போ வெக்கல் எடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னல, அது காரணம் இவன் தான். அது மட்டும் இல்லம்மா, உன்னை பத்தி 100 கணக்குல கவிதை எழுதி வச்சிருக்கான். அதை கேட்டினா ஆடி போயிடுவே நீ. டேய் சொல்லுடா. அத்தை வேண்டாம் அத்தை. டேய், நீ சொன்னதானடா அவளுக்கு தெரியும். அதுவும் சரிதான். பரவாயில்ல, படிங்க மாமா. எட்ரா. படிக்கட்டுமா? ஆரம்பி. சந்தியா, ஓ சந்தியா, யார்கிட்ட சொல்லுவேன் என்னோட ஃபீலிங்ஸ? அத்தை கிட்ட சொன்னா மட்டும் தீந்திரவா போகுது? நீ கண்ணசச்சா போதும் கொண்டு வருவேன் காவேரிய. நீ எள்ளுன்னா நான் என்னையா வந்து நிப்பேன். நீ நெருப்பா இருந்தா நான் மெழுகுவத்தியா உருகிடுவேன். சந்தியா, உன்னை கூப்பிடல, கவிதை இது. ஓ, ஓகே. சந்தியா, ஓ சந்தியா. ஏய் போதும்டா. இன்னும் 3 லைன் தான் அத்தை, முடிஞ்சிரும். உன் பேர் எனக்கு சுப்பிரபாதம். உன் பார்வை ஒரு ஐஸ் கடல். நீ ஊன் சொன்னா உப்பு மூட்டை தூக்கிப்பேன் உன்னை லைஃப் லாங்கா. கவிதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே. பிரமாதமா இருந்துச்சு. நான் உன்னை நினைச்சு ஒரு 60-70 கவிதை எழுதிருக்கேன். நேத்தி தாண்டா வந்திருக்கா, ரொம்ப டயர்டா இருப்பா. அப்புறமா நம்ம சொல்லிக்கலாம். மறந்துடுவேன் அத்தை. பரவாயில்ல போடா, மாமா அங்க வெயிட் பண்றாருல, நம்ம 3 பேர் உட்கார்ந்து பேசுவோம். பாய் பாய். உன் மேல ரொம்ப பாசமா இருக்கா இல்லம்மா? பைத்தியக்காரம்மா. எப்பவும் மாமா, அத்தை, சந்தியா, இதான் அவன் உலகம். நம்மள பாதிச்ச விஷயங்களை மறந்துட்டு நல்ல விஷயங்களை மனசுல வச்சுக்கணும். இதுதாம்மா வாழ்க்கை. நான் எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும்னு நீ சொன்னல. நான் செய்ய போற நல்ல காரியம் என்ன தெரியுமா? உங்க கல்யாணம்மா. நிலவே சந்தியா. ஏய், நீ மாலை நேர மங்கையா? ஏய், சூப்பர் கௌதம், சூப்பர் சூப்பர். மாமா, எனக்கு தெரியும் சந்தியா, நீ என் கவிதையை கேட்டதுல இருந்து உனக்கு ஏன் நினைப்பாதான் இருக்குன்னு. வா, இன்னும் நிறைய கவிதைகள் இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏற்கனவே நான் ஒருத்தனை லவ் பண்ணிருக்கேன். அவன் பேர் கார்த்திக். ஆனா இப்ப பிரிஞ்சிட்டோம். இட்ஸ் ஓகே சந்தியா. எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா? எதுக்குன்னு கேட்டா நான் உன் மேல சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். ஐயர் சொன்ன முகூர்த்தத்தையே கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. ஆமா ஆமா, பிரம்மாண்டமான முகூர்த்தம். குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்களாமா? இன்னும் வந்துருப்பாங்க. உனக்கும் கௌதம்க்கும் எப்ப நிச்சயம் பண்ணலான்னு ஐயரை கேட்டோம். அவரு 9ஆம் தேதி நிச்சயதார்த்தமும் 14ஆம் தேதி கல்யாணமும் வச்சுக்கலான்னாரு. உனக்கு ஓகே தானே?
நான் உன் சம்மதம் கேட்டது தேதியை பத்தி இல்ல, உன் கல்யாணத்தை பத்தி. ஓகேமா. டேய், நடந்தது நடந்துருச்சு. போய் சந்தியா கிட்ட சாரி சொல்லுடா, அவளை கன்வின்ஸ் பண்ணு. இஷ்டம் இல்லாதவங்க கிட்ட வழிய போய் என்ன லவ் பண்ணுன்னு சொல்றது எவ்வளவு தப்போ, அதே மாதிரி புரிஞ்சிக்காதவங்க கிட்ட போய் புரிய வைக்க முயற்சி பண்றது ரொம்ப கஷ்டம்பா. ஹாய் சந்தியா. ஹாய். சந்தியா, உன் ஃபோன் நம்பர்? ஷூர். 9030031228. அது ஏன் நம்பர்? சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சந்தியா, வந்துட்டேம்மா. அம்மா கூப்பிடுறாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். மை லைஃப். என் பேரை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கான்னு பார்க்கலாம். டீ குடிக்கிறியா? ஐயோ. ஹாய் சந்தியா. நம்ம 2 பேரும் வெளில போலாமா? எதுக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பார்க்கணும்னு சொல்றாங்க. சாரி கௌதம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இட்ஸ் ஓகே. ரெண்டு கொடுத்தேன்னா தெரியும் சார். மண்டையில 2 தட்டி கொண்டு போய் கூவத்துல போட்டுருவேன். பெரியவங்க பொருள் எல்லாம் கையை வைக்க கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? ஓங்கி அரைஞ்சேன்னா ஏய் வாயை மூடு. நடிக்காத சொல்லு. அவ வாட்ச் திருடிட்டான். ரெடி பண்ண வாட்ச். அவ்வளவுதானா? வாட்ச்க்கா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? விடு சந்தியா, இன்னும் ஆயிட்டா போச்சு. அது எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? கார்த்திக் கொடுத்ததா? ராஜாதிராஜாய பிரசன்ய சாஹி தேனி மாவட்டம் சங்கராபுரத்தை சேர்ந்த மோகன்ராஜின் குமாரன் கௌதமிற்கும் சின்னமுனூரை சேர்ந்த ராஜா வெங்கடேஷின் மகள் சந்தியாவிற்கும் திருமணம் செய்விப்பதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. ஐயா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிரத்தை மாத்திக்குங்க. கையை நீட்டு. மோதிரத்தை கௌதம்க்கு போடு. நீயும் ஏன் பிரிஞ்சிங்க சந்தியா? அவன் என்ன ஏமாத்திட்டான். இப்ப நீ பண்றது மட்டும் என்ன? டேய் கௌதம், நீ பேசாத. இல்லாத காதல் இருக்கான்னு அவன் சொன்னதுனாலதானே நீ விட்டுட்டு வந்த. உன் மனசுல இருக்கிற காதலை மறைச்சு என்ன ஏமாத்த நினைக்கிறது மட்டும் நியாயமா? நான் கார்த்திகை மீட் பண்ண சந்தியா.
வருஷமா நான் சந்தியாவை லவ் பண்றேங்க. தனக்கு ஒரு லவர் இருக்கான்னு சொன்னப்ப நான் யாருன்னு கூட கேட்கல. என்ன அவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு நான் சந்தோஷப்படுறதா, இன்னும் உங்களே நினைச்சிட்டு இருக்காளே அதுக்கு கவலைப்படுறதா? அவ எப்ப சந்தோஷமா இருக்கா, எப்ப வருத்தப்படுறா, எதுக்கு எக்ஸைட் ஆகுறா, எதுக்கு மூட் ஆஃப் ஆகுறா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு டவுட், மேரேஜ்க்கு அப்புறம் உங்களுக்கும் அவளுக்கும் செட் ஆகுமான்னு யோசிச்சீங்க, சூப்பர். இவ்வளவு தூரம் யோசிச்ச நீங்க சந்தியாவுக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்காம போயிட்டீங்களே. தெரியும். தெரிஞ்சும் எதுக்காக நீங்க சந்தியா கிட்ட போய் சொன்னீங்க? நான் அவகிட்ட சொன்ன போய் 2 பேரோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. என்னுடையது சந்தியாவது. நான் அவகிட்ட சொன்ன உண்மை பிரிஞ்ச தம்பதிகளை பத்தி. என் ஃப்ரெண்டு ரவி, அவனோட ஒய்ஃப் கல்பனா. இதெல்லாம் சந்தியா கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாமே. ஏன் சொன்னா நான் அவளை அளவுக்கு அதிகமா லவ் பண்ண காரணத்துக்காக. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக. எனக்கு ஒரு விஷயம் புரியல கார்த்திக். சந்தியா அழகா இருக்கா, உங்களை லவ் பண்ணா, நீங்களும் அவளை லவ் பண்ணீங்க. இதை விட மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வேற என்ன வேணும்? ஒத்துமை வேணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிறது ஈர்ப்பு. அத காதல்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஈர்ப்புங்கிறது வேற, காதலுங்கிறது வேற. உண்மையான காதலுங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் வரதான். அந்த காலத்து காதல்லாம் ஏன் ஜெயிச்சிருக்கு தெரியுமா? அப்ப இன்டர்நெட் கிடையாது, செல்போன் கிடையாது. பாக்குறது, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் காதலிக்கிறது. நான் செஞ்சதும் அதான். சந்தியாவை எனக்கு பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது ஊர் சுத்துறது இல்ல, புரிஞ்சுக்கிறது. நல்ல விஷயத்துக்காக நான் சொன்ன பொய்ய அவ புரிஞ்சுக்கலன்னும் போது வாழ்க்கை பூரா அவ என்னை எப்படி புரிஞ்சுக்க போறா? சந்தியா ரொம்ப நல்ல பொண்ணு, அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். தயவு செஞ்சு அவளை நல்லா பாத்துக்கோ. லவ் பண்ண பொண்ணு கிடைக்கலனா கூட கார்த்திக் கான்பிடென்ட்டா இருக்காரு. நம்ம கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்ச அப்புறம் கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே சந்தியா. கார்த்திகை நான் ஏன் பார்க்க போனேன் தெரியுமா? நானும் நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்றதுக்கு. ஆனா நீ இன்னும் கார்த்திகை மறக்கலையே சந்தியா. உங்களுக்கு தெரியாதத, சுத்தி நம்ம இத்தனை பேர் இருந்தாலும் சந்தியாவால கார்த்திகை மறக்க முடியல. பசிக்குதுன்னு சந்தியா வந்து சொன்னா நம்ம சாப்பாடு கொடுப்போம். ஆனா கார்த்திக் ஊட்டி விடுவான். சந்தியா அழுதா கண்ணீரை துடைப்போம். கார்த்திக் கூட இருந்தா சந்தியா அழவே மாட்டாத்த. சந்தியா கோச்சிக்கிட்டா நாம என்னன்னு கேட்போம். ஆனா அவன் சமாதானப்படுத்துவான். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொய்யால வர பிரச்சனைகளை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆனா கார்த்திக் உன் கூட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக உன்கிட்ட ஒரே ஒரு பொய் சொன்னாரு. காதல் கல்யாணத்துல முடியணும்னு சொல்லுவாங்க. கார்த்திகோட காதல் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கும். கார்த்திக் நல்லவன் சந்தியா. கல்யாணம் விருப்பம் இல்லாம கட்டாயத்துல கூட நடக்கலாம். ஆனா கோபத்துல மட்டும் நடக்க கூடாது. இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சது கூட கோபத்தாலதான். இப்ப அந்த கதையெல்லாம் எதுக்குடா? உன் பிரச்சனை என்ன சொல்லு. வேணாம் அத்தை. இதுக்கு மேலே நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தியா என் கூட வசதியா இருப்பா. அவ கேட்டதெல்லாம் நான் வாங்கி தருவேன். எப்பவும் கூடவே இருப்பேன். ஆனா சந்தோஷம் இருக்காது. இஷ்டப்பட்டவங்க கிட்டதான் இந்த மாதிரி பொய் சொல்றது, கோபம், வெறுப்பு எல்லாமே இருக்கும். ஆனா அதுல கூட ஒரு அன்பு இருக்கும். கார்த்திக் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மையானது. அது என்னைக்கும் மாறாது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தியா. இந்த உலகத்துல கார்த்திக் ஒருத்தனால மட்டும்தான் உன்னை நல்லா பாத்துக்க முடியும் சந்தியா. உன் லைஃப்ல கார்த்திக் இல்லைன்னா உன் உடம்புல உயிர் இருந்தும் வேஸ்ட் தான் சந்தியா. நீ போ சந்தியா. கிளம்பு சந்தியா. நீ அவளை காதலிச்சியடா, அது உண்மை இல்லையா? என்னோட காதல்ல உண்மை இருக்கு. ஆனா அவனோட காதல்ல நேர்மை இருக்கு.
என்னை பத்தி எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை. சந்தியாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். கார்த்திக் 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 எங்க ஆண்டி? இப்பதாம்மா அவன் ஏர்போர்ட்டுக்கு போனான். கார்த்திக் சந்தியாவை பிரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் பெரிய பெரிய பிளேயர்ஸ் ஆகணும்னா என்ன செய்யணும்? பிராக்டீஸ் பண்ணணும். கிடையாது, டீம் மெம்பர்ஸ்க்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணும். அது எந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா லவ்வர்ஸ் மாதிரி. லவ்வர்ஸ் மாதிரியா? எஸ், லவ்வர்ஸ் மாதிரி தான். சண்டை வந்துச்சுன்னா எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பு பண்ணா அதை எப்படி விட்டு கொடுக்கணும், இத பத்தி சானியா மிர்சா ஷாப் ஓபனிங் பண்ண வந்தப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். லவ் பண்ணி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஷோயப்க்கும் உங்களுக்கும் நடுவுல எப்பவுமே சண்டை வராதான்னு கேட்டேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? சந்தியா, இங்க பிடிச்சிருந்தா இங்க எந்த குழப்பம் வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காதலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். கல்யாணத்தை பத்தி நாளைக்கு விளக்கமா சொல்றேன். ஓகே? இவ்வளவு தூரம் இறங்கி போய் சாரி கேட்டாச்சு, அப்ப கூட அந்த கார்த்திக் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் உன்ன மாதிரி ஸ்மாரான பொண்ணுக்கே வருதா? பார்த்த உடனே அப்படியே விழுந்துருவான்னு நீ நினைக்க கூடாது. தெளிவா பத்தி யூஸ் பண்ணு. ஆண்டவன் அழகா தானே படைச்சிருக்கான், இது கூட முடியாது. ஹலோ சார், என்ன மன்னிக்க மனசு வரலையோ? உங்களுக்கு எனக்கு சரியா வராதுன்னு சொல்லிட்டாங்க, விடுங்க. சரியா வராது, சரியா வராது. எதுக்கு சரியா வராது? உலகத்துல யாருக்கும் சரியா வர மாட்டாங்க. சரியா வர வைக்கணும். கோவத்துல ரொம்ப கேவலமா இருக்கு. மூஞ்சிய பார்க்க சகிக்கல. சரி, என்னால யாராவது ஹர்ட் ஆயிட்டாங்கன்னா கிஃப்ட் கொடுத்து சாரி கேக்குறது என் ஹேபிட். வேணாம் சாமி, எதுக்கு? நான் மோசம் பண்றவன், நான் ஏமாத்துறவன், நான் பொய் சொல்றவன், உங்ககிட்ட நடிக்கிறவன். வேண்டாம் வேண்டாம், விடுங்க. அதெல்லாம் நீ பண்ணாத மாதிரியா பேசுற? நீ எதுக்காக பொய்யெல்லாம் சொன்ன? நம்ம நல்லதுக்கு தானே. எதுக்காக நீ நடிச்ச? நீ என் மேல வச்சிருந்த காதலுக்காக தானே. ஏப்பா, உன்னை பார்த்தால எனக்கு பயமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட, விடு. ஹலோ மிஸ்டர் எஸ்டிஆர், கொஞ்சம் நில்லுங்க. நில்லுங்கன்னு சொல்றேன்ல. என்ன? என் மேல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லலாம்ல. நான் திருத்திக்குவேன். ஆனா அதுக்காக அவாய்ட் பண்ணா நான் அழுவேன். வந்து எனக்கு புரிஞ்சுக்குவா. ஒரு சின்ன கிஃப்ட கொடுத்து கார்த்திகை மடக்கிட்டியா? எஸ், இன்னிலேந்து சந்தியா ராஜ்யம் தான் பிரதர். அப்படியா?